கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலேயும் இந்த தியான செய்திக்கு நாம் கடந்து வருவோமாக. இந்த நாளில் அந்த செய்தியினுடைய தலைப்பு சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு தியானம் செய்வோமாக. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட்லேயும் சிலர் போன்லேயும் பேசி அநேகர் பாராட்டினார்கள். அது ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். 41வது அதிகாரம். நேற்றைய தினத்தில் 2 பேர், அதாவது பானபாத்திரக்காரன் சுயம்பாகி என்பவருடையதான கனவுகளுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறான். அதன்படி அது நடக்கிறது. அந்த பானபாத்திரக்காரனிடத்திலே யோசேப்பு சொல்லிவிடுகிறான், நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து எனக்கு மேலே தயவு வச்சு என் காரியத்தை பார்வன்னு சொல்லுன்னா அவன் மறந்து போனாங்கன்னு. நம்மிடத்திலே உதவி பெற்ற மனிதர்கள் நம்மை மறந்து போனாலும் நம்மை உருவாக்கினவர் நம்மை மறப்பதில்லை என்ற வார்த்தையை நாம் நேற்றைக்கு நினைவு கூர்ந்தோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா? மையாகவே ஒரு அற்புதம் நடந்தது. 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்படியே 2 வருஷம் ஆன உடனே அந்த எகிப்து தேசத்தினுடையதான
ராஜாவாகிய பார்வோன் ஒரு கனவு காண்றான். அவன் ஒரே நாள்ல 2 கனவு காண்றான். என்ன கனவு காண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த நைல் நதி அண்டையில் நின்று கொண்டிருக்கிறதாகவும், அப்போது ஒரு அழகும் புஷ்டியுமான ஒரு 7 நல்ல பசுக்கள் அந்த நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்து கொண்டிருக்கிறதாகவும், அப்படி மேய்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவலட்சணமும் கேவலமான வேற 7 பசுக்கள் என்ன செய்கிறது, நதியிலிருந்து திரும்ப ஏறி வந்து இந்த நதி ஓரத்தில் பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பட்சித்து போட்டுச்சு. அந்த என்ன சொல்றது, ரொம்பவும் கேவலமா இருந்ததான்னு சொல்லப்படும். அவலட்சணம் கேவலமா இருந்த பசு அதை முழுங்கிடுச்சு. 2வது விஷயம், அவன் தூங்கிட்டான். இன்னொன்று கண்டான், செழுமையான 7 கதிர் ஒரே தாளில் இருந்துச்சான். ஒரே தாளில் இருந்து பார்த்துருக்கோம், அந்த ஒரே தாள். அது வந்து 7 அவன் நல்ல கதிர், நல்ல முற்றின அழகான கொழுமையான செழுமையான நல்ல மேனி நிறைந்த 7 கதிர்கள் இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சா, சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான கதிர்கள் என்ன செஞ்சுச்சா, அப்படியே விழுங்கி போட்டுருச்சு. 2ஐயும் பார்த்தோன்னு ரொம்ப கலங்கி போனான். அவன் காலையில் அவனுடைய மனம் கலக்கமா இருந்துச்சு. கனவு, பொதுவாகவே கனவு கலக்கத்தை கொண்டு வரும். கனவுக்கு அர்த்தம் தெரியும் வரைக்கும் அதுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். நான் அதை பற்றி சொல்வேன். ஆனால் கனவு ஒரு கனவு கண்டவன் மனிதனுடைய வாழ்க்கையின் அடையாளங்கள் சொல்ல போனால் அது நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் இருக்குது. கனவு கண்டவர்களுடைய வாழ்க்கை, கனவு நமக்கு ஒரு கனவு அவன் கடவுள் தருவாரானால் அந்த கனவு நம்முடைய வாழ்க்கை என்னெல்லாம் பண்ணும் என்பது அது ஒரு நல்ல ஒரு காரியம், தியானிப்பதுக்கு நல்ல ஒரு வார்த்தை. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, எல்லாரையும் கூப்பிடுகிறான். 8ஆம் வசனத்துல மந்திரவாதிகளை கூப்பிட்டான், சாஸ்திரிகளை கூப்பிட்டான், சொப்பனத்தை சொன்னான். அர்த்தத்தை சொல்லுங்கன்னா ஒண்ணுமே புரியல. என்னையா 7 பெரிய நல்ல பசுங்கிறீங்க, மெடிஞ்ச பசுங்கிறீங்க, நல்ல மேனியான கதிர் கட்டுங்கிறீங்க, சாவி முழுங்கிச்சிங்க, திருநெல் பச்சித்து போட்டுச்சுங்கிறீங்க, ஒன்றும் புரியலையா? ஆமா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. 7ன்னா அவன் ஏதோ இஷ்டத்துக்கு என்னவோ சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அப்பந்தான் அந்த பானபாத்திரக்காரன் வந்து சொல்றான், ஐயா நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேயா, மன்னிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க முன்னால குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த போது அங்கே ஒரு மனுஷன், எபிரேய மனிதன், பாருங்க அவனுடைய அடையாளத்தை அவன் வச்சிருந்திருக்கான் பாருங்க. அவன் ஒரு எபிரேயன்னு சொல்லி வச்சிருந்திருக்கான். ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் 12ஆம் வசனத்துல எங்களோட இருந்தான் ஐயா. அவன் எங்க 2 பேருடைய சொப்பனங்களுக்கு வெவ்வேறு அர்த்தத்தை சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே எங்களுக்கு நடந்துச்சுயா அப்படின்னு. அப்ப அவனை கூட்டிட்டு வாங்கினோடனே அங்க நடந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தான். தீவிரமாய் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும் காலம் வந்து விட்டால் தீவிரமா காரியங்கள் நடக்கும். அரசாங்கத்துல நடக்குது பாருங்க. அவன் ஒரு கனவு காண்றான், கனவுனால அவனுக்கு அது பதில் கிடைக்கல, தீவிரமா பண்றான். வராங்க, பாப்பா அவனை கூப்பிடுறாங்க பாப்பான்னு சொல்லி. அவனுக்கு முடி காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு, தாடி நம்ம தம்பிமாரில விட மோசமா இருக்கு, பயங்கரமா. ஆமா சவரங்க பண்ணாம இஷ்டத்துக்கு காடு மேடா வளர்ந்து கிடக்கு. எல்லாத்தையும் சவரம் பண்ணி வேற நல்ல குட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்வன் எடுத்து வந்தான். தன்னை அவன் சொல்றான், பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் சொப்பனம் கண்டேன், அந்த அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியலப்பா. ஆமா நீ அர்த்தத்தை சொல்லுவான்னு கேள்விப்பட்டனேங்கிற. அப்போ அந்த 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவன் சொல்றான், பார்வனுக்கு யோசேப்பு பார்வனுக்கு புரியுது, நான் அல்ல. இதுதான் யோவான் ஸ்நானன் சொன்னான், நான் அல்ல அவரே, நான் அல்ல, தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த கனவை அவன் விளக்கி சொல்றான். சொன்ன உடனே அதற்கான விளக்கத்தை சொல்றாரு பாருங்க யோசேப்பு. ஐயா சீக்கிரம் நடக்க போறதான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிறார். அதனால தான் ஒரே கனவு 2 முறை வந்திருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி அடுத்த ஒரு 7 ஆண்டுகளும் செழிப்பான ஆண்டுகளாக இருக்க போகுது. அடுத்த 7 ஆண்டுகள் ரொம்ப செழிப்பா இருக்க போகுது. அதற்கப்புறம் 7 ஆண்டுகள் பயங்கர பஞ்சமா வரப்போகுது. எப்படி நீ 7 கதிர்கட்டைகளை பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு 7 நல்ல காலங்கள் வரப்போகுது. அதற்கு பிறகு சாவியான மிக மகா பயங்கர பஞ்சம் வரப்போகுது 7 வருஷம். அப்ப அந்த 7 வருஷம் பஞ்சம் இந்த இதையெல்லாம் சாப்பிட்டுடும். இந்த செழுமையான காலங்களுடையதான காலத்தை காட்டிலும் மகா பஞ்சமா இருக்கும். ஆகையினால இப்பவும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அதனால வந்துச்சு, இப்போ ஒண்ணு செய்யுங்க. 33ஆம் சொல்றாரு,
விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா பாருங்க. அர்த்தம் சொன்னது மட்டும் இல்லை. இப்ப நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு பிரச்சனைக்கு சொல்லுவான், தீர்வு சொல்ல தெரியாது. நிறைய பிரச்சனையை சொல்ல தெரியும், நிறைய பேருக்கு அர்த்தம் சொல்ல தெரியும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்ல தெரியல. அப்ப அவன் சொல்றாங்க, அவன் அர்த்தம் சொல்ல தேடி ஒருவர் ஏற்படுத்துவாராக. அவன் என்ன செய்வானா, பரிபூர்ண 7 வருஷங்கள்ல கிடைக்கிற விளைச்சல்ல 1/5, அதாவது 20% அதை எடுத்து வாங்கி அது வரப்போகிறதான நல்ல வருஷங்கள்ல விளையும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பத்திரப்படுத்தி வைக்கும் போது தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசம் நான் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக ஒரு வைப்பாக இருக்கும் சொல்லிட்டேன். அப்ப எல்லாம் அந்த மாதிரி செய்யணும்ட்டு அந்த வார்த்தை எல்லாரும் கேட்ட உடனே அந்த பார்வோன் சொல்றார் 36ஆம் வசனத்துல தன் ஊழியக்காரன் நோக்கி, பாருங்க இந்த தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஒரு வசனம் சொல்லுது, புழுதியிலிருந்து ஆண்டவர் ஒன்று குப்பையிலிருந்து என்ன செய்யறார், மனுஷனை உயர்த்தி ஆண்டவர் அவனை பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை பார்க்க 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கணும். அங்க உட்கார பண்ணுகிறார், அவனை பொன் சரப்பணியை கொடுக்கிறாரு, அவனை அந்த 2வது ரதத்துல ஏத்துறாரு, அவன் சிங்காசனத்துக்குரியவனாக சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். காரணம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்தது, கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான், கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். அவன் சிங்காசனத்துல அமர்த்தப்பட்டான். 2 விஷயங்கள் இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவனுக்கு திருமணம் நடந்தது, அவனுடைய மனைவியின் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஒரு பிள்ளை பேர் மனாசே. அந்த மனாசேங்கிற பிள்ளையுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டேன், என் வருத்தங்களை மறக்க பண்ணினார். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்கும் போது மற்றவங்க செஞ்ச நன்மைகளை மறக்கக்கூடாது, மற்றவங்க செஞ்ச தீமைகள்லாம் துரோகங்களை மறந்துடணும். அவன் மற்றவங்க நம்ம மேல பேசின பேச்சுக்களை மறந்துடணும். நமக்கு நடந்த வருத்தங்களையும் பாடுகளையும் தீமைகளையும் மறந்துடணும். கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைக்கிறார். நான் சொல்றேன், வருத்தங்களை மறக்க பண்ணினார், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க பண்ணினார் என்று மனாசேன் பேர் வச்சார். எப்ராஹிம் சொன்னா, கர்த்தர் ரெட்டிப்பா என்னை பெருக பண்ணி கனிவுள்ளவனாய் மாற்றினார் என்று பெயரை சூட்டுகிறார். நடந்தது. அதன் பின்பதாக பஞ்சம் வர ஆரம்பிச்சது. எல்லா தேசத்திலையும் அந்த பஞ்சம் உலகளாவிய, கொரோனா இப்படி உலகளாவிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அதே மாதிரி அன்றைக்கு நடந்த அந்த பஞ்சமும் உலகளாவிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார். நாளைக்கு ஒரு விசேஷமான விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு செய்தியை நம்ம டிவியில் நான் பார்த்தேன். நம்ம அந்த கொரோனா வைரஸ் சமூக பரவல் இன்னும் இல்லை, செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை அளிச்சுது. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இது கர்த்தரால் உண்டானது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் நமக்காக இது யாவற்றை செய்து முடிக்கிற தேவன் இதை செய்தார். அதனால் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் இந்த வேத வசனத்தை நம்ம கேட்டோம். வேத வசனத்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாகவே இருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் சரி, போத்திபார் வீட்டில் இருக்கும்போதும் சரி, அதுக்கு பின்பதாக பாருங்க, இப்போ ராஜா ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆலோசனையிலும் கடைசியில் பாருங்க, தேவ ஆவியை பெற்றுதானே இவனை போல ஒருவன் உண்டோன்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. அதே போல இன்றைக்கு தேவ ஆவியை பெற்றுதானே நாம நம்முடைய சமுதாயத்தின் நடுவில் நம்ம இருக்கிறோம். நாம அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பாத்திரமா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை நம்ம நிறைந்து காணப்படுவோம். நம்ம சமுதாயத்தில் இதே போல நம்முடைய அதிகாரிகளால பயன்படுத்தக்கூடிய நபர்களாக நம்ம மாறுவோங்கிற சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் தானே நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த நாள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரக்கு கேட்டுதான இந்த வேத வசனத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேள்விப்படுகிறதான இந்த கர்த்தாவே அப்பா அந்த செய்திகள் எங்களுக்கு ஒரு அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுப்பா. இன்னும் தொடர்ந்து இந்த சமூக பரவல் இல்லாம கர்த்தாவே எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்து வீட்டுக்குள்ளாரே இருந்து கர்த்தாவே மேற்கொண்டும் கர்த்தாவே அப்பா இவைகள் வரவாதபடிக்கு நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கவும்
அனுக்கிரகம் செய்யுங்க. எங்களுடைய தேசத்தை இப்படியே நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய கர்த்தாவே சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய அரசாங்கத்துக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உயரதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே. அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நாட்களில் கர்த்தா விசேஷித்த ஞானத்தை தாரும். எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எல்லா காரியங்களையும் கர்த்தாவை செய்து முடிக்கணும்ன்றதான ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை நீர் தந்தரள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் கர்த்தாவை இதில் ஒத்துழைக்கத்தக்கதான கிருபையை தார சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு திரும்ப நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த அற்புதத்தை நீர் எங்களுடையதான நாட்டில் செய்து ஆமென் இது உம்மால் உண்டானது என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை செய்யத்தக்கதாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியை பெற்றுக்கொண்டதான நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமான பணியை ஆற்ற அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.